வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 வேர்ட் பார்த்தாச்சு. இப்போ 2 மார்க்ஸ். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ ஏதாவது 2 கொஸ்டின் எதுனா போதும். வாட் வாஸ் கோச் அச்ரேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் சச்சின்? ஸோ வாட்னா என்ன, கோச் அச்ரேக்கர் ஃபஸ்ட்டு முதல்ல இம்ப்ரெஷனாக ஒருத்தங்களை பார்த்தோன்னே நமக்கு ஒன்று தோணும்ல, அதை தான் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஆன் சச்சினை பார்த்ததும் அவர் ஃபஸ்ட்டு என்ன நினச்சார்? அச்ரேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் சச்சின். இதுவரை நீங்கள் கொஸ்டினை பார்த்தே எழுதிடலாம். தேட் ஹீ ஃபெல்ட் ஹி வாஸ் டூ யங். ஸோ அவர் என்ன நினச்சாருன்னா ஹி வாஸ் டூ யங்னா அது ரொம்ப சின்ன பையன். டு மேக் த கேம்ப். ஸோ அந்த கேம்ப் அட்டன் பண்ணுறதுக்கு அவன் ரொம்ப சின்ன பையன்னு நினச்சார். ஹூ ஆர் சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ்? ஸோ சச்சினுக்கு பிடிச்ச ரொம்ப கிரிக்கெட் பிளேயர் ஃபேவரட் யார்? சுனில் கவாஸ்கர் அண்ட் விவ் ரிச்சர்ட்ஸ் வேர் சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ். ஸோ சுனில் கவாஸ்கரும் விவ் ரிச்சர்டும் தான் சச்சினுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ். வாட் வாஸ் த ஓல்டு ஹவுஸ் பில்ட் வித்? ஸோ அந்த பழைய வீடு எதால் கட்டப்பட்டிருந்தது? ஓல்டு ஹவுஸ் பில்ட்னா கட்டப்பட்டிருந்தது, வித்னா எதனோடு? The old house was built with solid blocks of granite. ஸோ கிரானைட்டை வச்சு பெரிய பெரிய பிளாக்ஸ் மாதிரி கல் இருந்தது, அதை வச்சு தான் அந்த பழைய வீடு கட்டப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் போயம் கொஸ்டின் ஆன்சர். ஸோ இதுலேயே உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 அட்டன் பண்ணால் போதும். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? ஸோ பொதுவாக போயம் லைனில் அந்த பொயட் தான் ஸ்பீக்கராக இருப்பார். ஸோ த பொயட் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் இஸ் த ஸ்பீக்கர். த பொயட் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் இஸ் த ஸ்பீக்கர். Did the horse think it cure? Cureனா என்ன மீனிங்னா ஒரு வினோதமான ஒரு திங்கிங். எஸ், த ஹார்ஸ் தாட் இட் கியூர். ஸோ ஆமாம், அந்த குதிரை எப்படி, அந்த குதிரைக்கு என்ன தோணுச்சு? வினோதமாக தோணுச்சு. எஸ். whom does I refer to? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயும் போயட் தான். ஐ ரெஃபர்ஸ் டு த போயட் வில்லியம் பிளேக். ஸோ யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? வில்லியம் பிளேக். To whom didn't the poet express his wrath? ஸோ டிடின்ட்னா செய்யலைன்னு அர்த்தம். ஸோ poet எக்ஸ்ப்ரெஸ்னா வெளிப்படுத்துறது, wrathனா கோபம். To whom யார்கிட்ட? ஸோ இந்த poet யார்கிட்ட தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தலைன்னு கேட்குறாங்க. The poet didn't express his wrath to his enemy. his அங்கே மிஸ் ஆகிருக்கு. ஸோ யார்கிட்ட அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல? அவரோட எதிரிக்கிட்ட அவரோட கோபத்தை அவர் வெளிப்படுத்தலை. விச் சண்ட் இட்? ஸோ அங்கே எதை பற்றி பேசுகிறோம்? அந்த போயம் ஃபுல்லாகவே அந்த போயட்டோட ஆங்க்ரி பற்றி தான். ஸோ ஆங்க்ரி சண்ட் இட். வாட் டஸ் டிசைட்ஃபுல் வைல்ஸ் மீன்ஸ்? ஸோ இந்த போயமில் டிசைட்ஃபுல் வைல்ஸ்னால் என்ன மீனிங்? டிசைட்ஃபுல் வைல்ஸ் மீன்ஸ் கன்னிங் ட்ரிக்ஸ். கன்னிங் ட்ரிக்ஸ்னால் என்னது? ஒருத்தவங்கள தந்திரமாக ஏமாற்றுவாங்க இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்க? கன்னிங் ட்ரிக்ஸ். தேங்க்யூ.